குப்பை கிடங்காக மாறி வரும் சிங்கமுனரி அரசு மருத்துவமனை சீரமைத்து தருமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி மையப்பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனையில் தினமும் 800க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தின் எல்லைப் பகுதியில் உள்ளதால் மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட எல்லைப் பகுதியில் இருந்தும் இந்த மருத்துவமனைக்கு நோயாளிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனை வளாகம் முழுவதும் புதர் மண்டி, செடி கொடிகள் இருப்பதால் விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. மருத்துவமனை வளாகத்தின் உள்ளேயே மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு எரிக்கப்படுவதால் சுவாச கோளாறு மற்றும் கண் எரிச்சல் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நிர்வாக குறைபாடுகளை சரி செய்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மருத்துவமனை மைய பகுதியை தவிர்த்து பின்புறம் ஃபுல்லா செடியும் செத்தையும் புதர் மண்டி கிடக்குது. விஷச்சந்துக்கள் அதிகமாக தெரியுது. இந்த பிணக்கூராய்வுக்கு செல்லும் பாதையை தவிர்த்து இரு பக்கமுமே மருத்துவ கழிவுகளை அப்படியே போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எரிச்சு கிடந்தது அப்படியே கிடக்குது. இது எரிக்கும் போது சுற்றி குடியிருப்பு பகுதிகள் இருக்குது. இது காற்றில் கலந்து சுவாச கோளாறுகளுக்கு பாதிப்பு வந்துடும். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக புதரை சுத்தப்படுத்தியும் உள்ளுக்குள்ள மருத்துவ கழிவுகளை எரிக்கிறதையும் தவிர்த்து அப்புறப்படுத்தி கொண்டு போய் பொதுமக்கள் சுகாதாரத்தை உறுதி செய்யுமாறு மாவட்ட நிர்வாகத்துக்கு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன்.